சோஷியல் மீடியா ஏதாச்சும் திறந்தா இந்த எம்எல்ஏ என்ன ரீல்ஸ் போட்டிருக்காங்க, இந்த அமைச்சர் என்ன ரீல்ஸ் போட்டிருக்காங்கன்னு இப்படியே போகுது. நான் ஒரு இண்டிபெண்டன்ட் பொலிட்டீஷியன் அப்படின்னு சொல்லி ரீல்ஸ் மட்டும் போட்டு அதை கரெக்டாக எடிட்டிங் பண்ணி பண்ணவங்களுக்கு இன்னைக்கு அமைச்சர் பதவி. அப்போ நான் கீர்த்தனா மேடம் பார்த்து கேட்குறேன், இதுதான் நீங்க அமைச்சரானதுக்கான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா மேடம்? இன்னைக்கு அமைச்சராயிருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு அமைச்சர் சம்பளமே மக்களுடைய வரி பணத்துல தான் மேடம் வருது. அமைச்சரான எது வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வர இருந்த ஒரு நிறுவனம் இன்னைக்கு டக்குன்னு அப்படியே ஆந்திராக்கு போகுது. இது எப்படி நடந்துச்சு? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கங்க. இவ்வளோ நாள் தமிழ்நாடு இல்ல அரசியல் சார்ந்த செய்திகள்னா எப்படி வரும்னா, ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தா வரும். அதை தாண்டி இன்னைக்கு தமிழ்நாடு பொருளாதாரத்தில் நம்பர் 1 வந்துருச்சு, கல்வித்துறையில நம்பர் 1 இருக்கு, அது எல்லாத்துக்கு மேல வேலை வாய்ப்புல இவ்வளவு முதலீடுகளே ஈர்த்திருக்கும், அது போக பெண்களினுடைய பாதுகாப்பு இந்த அளவுக்கு இருந்திருக்கு, இந்த மாதிரி செய்திகள்லாம் வரும். ஆனா இன்னைக்கு ஒரு நியூஸ் சேனல் இல்ல ஒரு சோஷியல் மீடியா ஏதாச்சும் திறந்தா இந்த எம்எல்ஏ என்ன ரீல்ஸ் போட்டிருக்காங்க, இந்த அமைச்சர் என்ன ரீல்ஸ் போட்டிருக்காங்கன்னு இப்படியே போகுது. இதுல இருக்கிற அமைச்சர்களே வச்சு ரீல்ஸ்ல ட்ரெண்டிங்ல ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிறவங்க யாருன்னா நம்மளுடைய அமைச்சர் கீர்த்தனா மேடம் அவர்கள். அவங்களோட ஃபர்ஸ்ட் பேசின ஒரு ரீல் பயங்கர வைரல்ல போயிட்டு இருக்கு. இந்த ரீல்ஸ்ல பாத்தீங்கல்ல, அப்ப கீர்த்தனா மேடம் இண்டிபெண்டன்ட் பொலிட்டீஷியனா இருந்தாங்க, டிவிகே கட்சியில எல்லாம் இல்ல. ஏன் இதை நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் அப்படின்னா, திமுக மட்டும் எப்பவுமே குறை சொல்லுவாங்க. திமுகல கொடி கட்டினவங்களுக்கும் களப்பணி செஞ்சவங்களுக்கும் அதை தாண்டி இங்க ரொம்ப வருஷமா கட்சியில இருக்கிறவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. திடீர்னு வேற கட்சியில இருந்து வந்தவங்களுக்கு இல்ல காசு இருக்கிறவங்களுக்கு தான் இங்க எம்எல்ஏ அமைச்சர் பதவி எல்லாம் அப்படின்னு டிஎம்கே விமர்சனம் பண்ற பல பேரு ஏன் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க? இந்த கீர்த்தனா மேடம் எங்க டிவிகே கட்சியில எங்காச்சும் கொடி நாட்டியிருக்காங்களா, களப்பணி செஞ்சிருக்காங்களா, இல்ல விஜய் சார் அவர்களுடைய அதாவது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரசிகர் மன்றத்தினால இருந்து அந்த நற்பணிகள் ஏதாச்சும் செஞ்சிருக்காங்களா? இல்ல. உண்மைக்குமே விஜய் சார் அவர் மேல மிகுந்த அன்பும் பற்றும் கொண்டு நிறைய அவருடைய ரசிகர்கள் நிறைய பணிகள்லாம் செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அமைச்சர் பதவி கிடைக்கல. ஆனா திடீர்னு வந்து நான் ஒரு இண்டிபெண்டன்ட் பொலிட்டீஷியன் அப்படின்னு சொல்லி ரீல்ஸ் மட்டும் போட்டு அதை கரெக்டா எடிட்டிங் பண்ணி பண்ணவங்களுக்கு இன்னைக்கு அமைச்சர் பதவி. அப்ப நான் கீர்த்தனா மேடம் பார்த்து கேட்கிறேன், இதுதான் நீங்க அமைச்சரானதுக்கான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா மேடம்? ஏன்னா இதை சொல்லிடணும்ல. அதுல இப்ப அந்த ரீலுக்கு வரேன். அதுல என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, மக்களினுடைய வரி பணத்துல தானே நீங்க நலத்திட்டங்கள்லாம் செய்றீங்க, அப்ப ஏன் அப்பான்னு சொல்றீங்க, இதுதான் உங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா அப்படின்னு ஏதோ கேட்டீங்க. அப்போ அதுக்கு இன்னைக்கு திமுக கட்சிக்காரங்களும் சரி நிறைய பொதுமக்கள் ஆர்வலர்களும் வந்து கேட்டாங்க. அப்ப இன்னைக்கு சிஎம்மா இருக்கக்கூடிய விஜய் சார் அவர்களும் நலத்திட்டங்கள் எது மூலமா செய்ய போறாங்க? மக்களுடைய வரி பணத்துல தானே செய்ய போறாங்க. அப்ப அவரை ஏதாச்சும் ஒரு முறை வச்சு கூப்பிடலாமா, அதுக்கு மாமா அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. நான் அதை விமர்சனம் பண்ணணும்னு நினைக்கலீங்க. இவ்வளோ தெளிவா பேசின கீர்த்தனா மேடம் கிட்ட எனக்கு ஒரு கேள்வி. நீங்க இப்ப சமீபத்துல அமைச்சரானதுக்கு அப்புறம் ஒரு அலுவலகத்துக்கு ஏதோ அரசு அலுவலகத்துக்கு ஆய்வு பண்றதுக்காக போயிருக்கீங்க. அப்படி போய் ஆய்வு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னைக்கு அமைச்சரா இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு அமைச்சர் சம்பளமே மக்களுடைய வரி பணத்துல தான் மேடம் வருது. நீங்க ஒரு இடத்துக்கு சீக்கிரமா போயிட்டு வரணும், அமைச்சர் நல்லபடியா போயிட்டு வரணும்ன்றதுக்காக மக்களுடைய வரி பணத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு கார் வழங்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த கார்ல அமைச்சரான நீங்க தான் பயணம் பண்ணணும். ஆனா அந்த இடத்துல என்ன பண்றாங்க, தாவேக கட்சி நிர்வாகிகள்லாம் கீர்த்தனா மேடம்க்கு கொடுக்கப்பட்ட கார்ல ஏறி அவங்க ஜாலியா போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு கீர்த்தனா மேடம் ஒன்னும் சொல்ல, அவங்க பின்னாடி போறாங்க. சுத்தி இருந்த அரசு அலுவலர்கள்லாம் இதை பார்த்து திகைச்சு போய் நிக்கிறாங்க. அப்போ இப்ப மட்டும் மக்களுடைய வரி பணம் வீணா போறதுலாம் உங்களுக்கு தெரியலையா? இப்படி வீண் பண்றீங்களே, உங்களை எல்லாம் யார் கேள்வி கேட்கறது? அதுக்கும் நீங்க பதில் சொல்லணும். அது மட்டும் இல்லாம எனக்கு இன்னொரு பெரிய கேள்வி. ஒரு சாதாரண ஒரு பின்புலத்திலேருந்து வந்திருக்கேன், என்னுடைய எளிமையான குடும்பம் எங்க குடும்பம் அப்படின்னெல்லாம் நீங்க பேசுறீங்களே, அப்போ உங்களுக்கு இவ்வளோ பெரிய பதவி கிடைச்சிருக்குல்ல, இவ்வளோ பெரிய இடத்துல போய் உட்கார்ந்துருக்கீங்கல்ல, அதை தாண்டி நிரம்ப படிச்சிருக்கேன்னு எல்லாம் சொல்றீங்கல்ல, அப்போ ஒரு இடத்துல ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்விக்கான சரியான விடையை சொல்லணும். எந்த இடத்துல நீங்க அவங்க பிரஸ் மீட்ல கேளுங்க, அவங்க சொல்லக்கூடிய ஒரே பதில் கடன் 10 லட்சம் கோடி இருக்கு, இல்ல 10 லட்சம், இல்ல 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. சரி, அதுலயும் ஒரு இடத்துல அவங்க எவ்வளோ ஒரு மோசமா ஒரு விஷயத்த பதிவு பண்ணாங்க, அதுவும் 10 லட்சம் இல்லைங்க, 10 லட்சம் கோடியை கழுவி வச்சுட்டு போயிருக்காங்களேன்னு சொல்றீங்களே. நீங்க வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தானே மேம் படிச்சிருக்கீங்க. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான வகையில இங்க வந்து லோன் எல்லாம் வாங்கப்பட்டிருக்கு, அதை தாண்டி தமிழ்நாட்டினுடைய டெவலப்மெண்ட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதுலாம் உங்களால படிக்க முடியலையா? நீங்க சொல்லுவீங்களா அடிக்கடி டிரான்ஸ்பரன்சி கவர்மெண்ட், நாங்க ஒயிட் பேப்பர் வெள்ளையறிக்கை கொடுக்க தான் போறோம், அப்புறம் நீங்களே எல்லாரும் தெரிஞ்சுக்குவீங்க. டிவிக்கு வெள்ளையறிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி
சிட்டிங்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே திமுக டிஎம்கே கவர்மெண்ட் பிப்ரவரி மாசம் 2026 வந்து சட்டப்பேரவையில வெள்ளை அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறோம். அதை போய் பாருங்க. இன்னைக்கு எத்தனை கடன் வாங்கியிருக்கோம், இல்ல ஒரு வருவாய் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அந்த வருவாய் எந்தெந்த வகையில செலவாகுது, அது எந்தெந்த வகையில நாங்க இந்த வரைக்கும் கடனை அடைக்கிறதுக்கும் முன்னெடுப்பு எடுத்து வச்சிருக்கோம். இந்த மாதிரியான எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டும் நீங்க வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல மேடம், அந்த வெள்ளை அறிக்கை அதுக்கு முன்னாடியே நாங்க கொடுத்துருக்கோம். அது 2 வரட்டும், வந்தோன்னா பாத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பந்தாவா சொல்றதெல்லாம் கொஞ்சம் ப்ளீஸ் மேடம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப வலிக்குது. நாங்க ஒன்றும் அப்படி இல்லை. இன்னைக்கும் பொருளாதாரத்துல தொடர்ந்து 2வது முறையா தமிழ்நாடு நம்பர் 1 இடத்துல வச்சது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. அப்புறம் இவ்வளோ அறிவா பேசக்கூடிய கீர்த்தனா மேடம் அவர்கள் எப்படி பேசியிருக்காங்க ஒரு இடத்துல, அதாவது தான் வீட்டுல கூட இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய நீங்க அவ்வளோ சாதாரணமா அவ்வளோ ஈஸியா ஊனமுற்றோர்ன்ற வார்த்தையை பயன்படுத்திருக்கீங்களா? உண்மைக்குமே அந்த மக்களோட பயணிக்கிறவங்க யாருக்கும் அந்த மாதிரி வார்த்தையை சொல்லவே ரொம்ப கஷ்டமா இருக்கும் தெரியுமா? ஏன்னா மறந்து கூடி அந்த வார்த்தையெல்லாம் நம்ம சொல்லிட மாட்டோம். அது மாற்றுத்திறனாளிங்கிற சொல் எந்த அளவுக்கு உகந்த சொல், ஒரு உயர்ந்த சொல். எப்படிங்க இப்படி எல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு மனசு வருது? அதை சொல்லிட்டு அது பெரிய விமர்சனத்துக்கு ஆனதுக்கு அப்புறம் மெதுவா நீங்க ஒரு அறிக்கை விடுவீங்க. அதை நாங்க உடனே ஏத்துக்கணும். ஆனா நீங்க சொன்ன வார்த்தையினால எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்கன்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க மாட்டீங்க. கேட்டா நீங்க அமைச்சர் இல்லையா? அமைச்சரான எது வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம். அதுக்கு மேல எனக்கு இன்னொரு விஷயம் இவங்க கிட்ட கேட்கணும்னு நினைச்சது, அதை தாண்டி எத்தனை பேர் இதை கவனிச்சிங்கன்னு தெரியல, நான் இதை கவனிச்சேன். அதாவது சட்டப்பேரவையில எதிர்கட்சியா இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி முதல் அந்த பதவி பிரமாணம் ஏற்க போகும்போது அது ஆளுங்கட்சி தலைவருக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் நிறைய முரண்கள், ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கலாம், அது தப்பு இல்லை. இருந்தாலும் இந்த சைடு இருந்த எம்எல்ஏவாகட்டும் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ ஆகட்டும் எல்லாருமே சிஎம் சாருக்கு ஒரு மரியாதை செஞ்சாங்க, ஒரு வணக்கம் சொன்னாங்க. பின்ன ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அதாவது டிவிகே எம்எல்ஏஸ் எல்லாம் வந்து விஜய் சார் கிட்ட வாழ்த்து கூடி வாங்கிட்டு கூடி போனாங்க. ஆனா இவங்க கீர்த்தனா மேடம் வராங்க, அவங்க சொல்றாங்க நான் வந்து மறந்துட்டு எல்லாம் வரல, அதாவது அந்த வெற்றி சான்றதெல்லாம் மறந்துட்டு வரல. ஒரு நியூஸ் சேனல்ல பிரஸ் மீட்ல அவங்க தான் சொன்னாங்க மறந்துட்டு வரல, அது அந்த பக்கம் இருந்துச்சு, அதை ஒரு பெரிய விஷயமா ஆக்கிட்டாங்க. எப்ப போல அவங்க ஒரு தோரணையில சொல்லுவாங்கல்ல அப்படியே சொன்னாங்க. ஆனா நிறைய நியூஸ் சேனல் போட்டது என்னன்னா அவங்க மறந்துட்டு வந்துட்டாங்க, அவங்க திரும்ப எடுத்துட்டு வந்து அப்புறமா பதவி ஏத்தாங்க அப்படிங்கிறது தான் அங்க வந்து சொல்லப்பட்ட விஷயம். இதுல யார் சொன்னது பொய் யார் சொன்னது உண்மைன்னு அது மக்களான நீங்களே பார்த்துக்கோங்க. ஆனா நான் அதுல நோட் பண்ணேன்னு சொன்ன விஷயம், இவங்க வயசுல சின்னவங்கன்னு சொல்றாங்க இல்லையா, 29 வயசு தான் சொல்றாங்க இல்லையா, ரொம்ப எளிய பாரம்பரிய பின்புலத்துல இருந்து வந்தேன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க எந்திரிச்சு வராங்க, அந்த வெற்றி சான்றிதழையும் மறந்துட்டு வராங்க. மறந்துட்டு வரும்போது அங்க முன்னிலையில அவங்கள விட வயதுல பெருசான நிறைய அமைச்சர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள்ல பெரும்பான்மையான மக்கள், நீங்க சொல்ற மாதிரி பெரும்பான்மையான மக்கள் பாராட்டக்கூடிய ஒரு சிஎம் அவர்கள் அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. அங்க வந்து மறந்துட்டேன்னு சொல்லிட்டு திரும்பி ஒரு எக்ஸ்கியூஸ், ஒரு நார்மலா இருந்தா ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்கணும், ஒரு சாதாரண ஒரு மாதிரி தயக்கம் அந்த மாதிரினாச்சும் இருக்கணும். ஆனா இவங்க எதை பத்தி கவலைப்படலை. பந்தாவா வந்தாங்க, நான் கொண்டு வரலன்னாங்க, அப்படியே பந்தாவா நடந்து போனாங்க. இதுக்கு பேர் பணிவே கிடையாது மேடம். ஏன் இந்த விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. நீங்க தொழில்துறை அமைச்சரா இன்னைக்கு பதவி ஏற்றிருக்கீங்க இல்லையா? யோசிச்சு பாருங்க, 10 லட்சம் கோடியை கழுவி வச்சுட்டு போனாங்கன்னு பந்தாவா சொன்ன நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வர இருந்த, அதுவும் ஒன்றிய அரசோட திமுக கவர்மெண்ட் எவ்வளவு போராடி ஒரு விஷயத்தையும் பெற்றுச்சுன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இங்க டிவிகே தொண்டர்கள் ரசிகர்கள் யாரா இருந்தாலும் நீங்களும் புரிஞ்சுக்கோங்க, இது உண்மைதான். உங்க எல்லாத்துக்கும் சேர்ந்துதான் திமுக போராடிச்சு. ஒன்றிய அரசுன்னு வரும்போது அவங்க கிட்ட நம்மளுடைய உரிமைக்காக ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராட்டி அது எல்லாத்துக்கும் மேல ஆட்சி ஆரம்பிச்சு ஒரே வாரத்துல தமிழ்நாட்டுக்கு வர இருந்த அந்த தொழில் நிறுவனம் கிட்டத்தட்ட 15,703 கோடி ரூபாய் இந்த மதிப்பீட்டுல வர இருந்த அந்த நிறுவனம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருந்து ஆந்திராவுக்கு போயிருக்கு. விமானம் தயாரிக்கும் அந்த தொழில்துறை நிறுவனம் ஒசூர்ல தமிழ்நாட்டில் அமையணுன்றதுக்காக ஒன்றிய அரசு கிட்ட மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போராட்டத்துக்கு இடையில அதை வந்து இங்க கொண்டு வரணுன்றதுக்காக 100 ஏக்கர் நிலத்தை வந்து கையகப்படுத்தி, ஏன் 100 ஏக்கர்னா அந்த விமானம் அதாவது அந்த டெஸ்டிங் பண்றதுக்கு அந்த ஓடுதலை 3 கிலோமீட்டருக்கு போடணும். ஸோ இதையெல்லாம் இன்னைக்கு ரெடி பண்ணி கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிஞ்சுட்டு அந்த நிலையம் அந்த விமான நிறுவனம் தமிழ்நாட்டுக்கு தான் வரும் அப்படின்னு இருந்த ஒரு சூழ்நிலையில ஆட்சி பொறுப்பேற்றி ஒரு நீங்களா சொல்றீங்களே எப்போ போல இப்போ இந்த 10 நாள்ல அது ஆந்திராவுக்கு போயிடுச்சு.
எப்படி மேடம் இப்படி போக விட்டீங்க? ஒரு தொழில்துறை அமைச்சர் நீங்க பதில் சொல்லியிருக்கணும், இல்லைன்னா விஜய் சார் சிஎம் சார் அவர்னாச்சும் பதில் சொல்லியிருக்கணும். இதனால என்ன லாஸ்னா கிட்டத்தட்ட 10,000 இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டியது இன்னைக்கு கிடைக்காம போயிடுச்சு. இன்னைக்கு நிறைய பேர் வந்து சொல்றீங்கல்ல, ஒரு 5 நாள் தானங்க ஆச்சு, ஆட்சிக்கு பிறகு வந்து ஒரு 6 மாசம் ஆகட்டும், இல்ல ஒரு 3 மாசம் ஆகட்டும், அப்புறம் கேள்வி கேட்கலாம். நீங்க வேணா உட்காருங்க. ஆனா ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இளைஞர்கள் நலன்னு சொன்னா மட்டும் பராது, அந்த இளைஞர்கள் எப்படி நல்லா இருப்பாங்க, வேலை வாய்ப்பு இருந்தா தானே நல்லா இருப்பாங்க. இன்னைக்கு அந்த வேலை தரக்கூடிய நிறுவனம் இதற்காக அரும்பாடுபட்டு ஒன்றிய அரசு கிட்ட இருந்து போராடி இன்னைக்கு திமுக கவர்மெண்ட் இவ்வளவு விஷயத்த பண்ணி இன்னைக்கு அதற்கான நிலம், அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வர இருந்த ஒரு நிறுவனம் இன்னைக்கு டக்குன்னு அப்படியே ஆந்திராக்கு போகுது. இது எப்படி நடந்துச்சு? இது யாருனால? இதை எப்படி விட்டீங்க? இது என்ன மறந்துட்டீங்களா? தொழில்துறை அமைச்சரும் இதுக்கான எந்த பதிலும் இது வரைக்கும் தெரிவிக்கல, சிஎம் சாரும் இது வரைக்கும் எந்த பதிலும் சொல்லல. இதை தயவு செஞ்சு மக்கள் நீங்க பாருங்க, நீங்க யாரோ ஒருத்தருக்காக அவருக்கு டைம் கொடுக்கலாம், அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம்னு உட்காந்துருக்கீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களுடைய வாய்ப்பும் பறி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இதே தான் நானும் சொல்றேன். கீர்த்தனா மேடம் அவர்கள் இவ்வளவு பேசுறீங்களே, போற இடத்துல எல்லாம் பிரஸ் மீட்ல எல்லாம் இவ்வளவு கடன் இருக்குன்னு சொல்றீங்களே, கடன் இருக்கிறது பிரச்சனையே இல்லை. இன்னைக்கு நான் கூட ஒரு வீடு வாங்குறேன் அப்படின்னா என்கிட்ட இருப்பு தொகை அவ்வளவு இல்லைன்னு சொன்னா என்னுடைய படிப்புக்கும் அதை தாண்டி நான் வேலை பார்க்குறேன், என்னுடைய சம்பாத்தியத்துக்கு உட்பட்டு எனக்கும் பேங்க்ல லோன் கொடுப்பாங்க. ஸோ ஒரு கடனுங்கிறது ஈஸியாலாம் வாங்கிட முடியாது. இன்னைக்கு ஒன்றிய அரசு நம்மளுக்கு ஓகே பண்ணி இவ்வளவு கடன்களுக்கு நம்மளுக்கு சரின்னு சொல்லுது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கடனுக்கு உட்பட்டதுக்கு அளவுக்கு முள்ளதான் நம்ம கடனே வாங்கியிருக்கோம். அதை தாண்டி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க எல்லாம் யோசிச்சு பார்க்கணும். சும்மா ஒன்றும் இங்க ஈஸியா எதுவுமே வந்துடல, எல்லாமே கஷ்டப்பட்டு தான் இங்க வாங்கியிருக்கோம். நீங்க எல்லாம் சொல்றீங்களே 2021, நான் திரும்ப சொல்றேன், ஆட்சி பொறுப்பு ஏற்கும் போது கொரோனா அன்னைக்கு நம்ம கிட்ட நிதிநிலை ரொம்ப நெருக்கடியில் இருந்துச்சு. அப்படி இருந்த சூழலிலும் வந்த உடனே கொரோனானால பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு குடும்ப அட்டைதாரருக்கும் 4,000 ரூபாவை கொடுத்தவர் தமிழ்நாட்டு முதல்வராக இருந்தவர் எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லக்கூடிய மகத்தான மனிதர். தமிழ்நாட்டினுடைய முதல்வராக அவர் இருந்தார். இங்க இத்தனை வசதி இருந்தும் இத்தனை விஷயங்கள் இருந்தும் இது செய்ய முடியல, அது செய்ய முடியல. கடன் என்ற ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை இன்னும் எவ்வளோ நாள் தான் மேடம் ப்ளே பண்ணுவீங்க? இன்னைக்கும் நான் சொல்றேன், நீங்க ஒரு தொழில்துறை அமைச்சர் ஆயிட்டீங்க. தயவு செஞ்சு உங்களை நம்பி இவ்வளோ இளைஞர்களுடைய கட்டமைப்பை இன்னைக்கு நான் ஒரே ஒரு டேட்டா மட்டும் சொல்லட்டுமா? அதாவது 2021 வரைக்கும் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல சென்னையில மட்டும்தான் டைட்டில் பார்க் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த 5 வருஷ காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 8லேருந்து 9 டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டில் இன்னைக்கு டைட்டில் பார்க் வந்து உருவாயிருக்கு. அதுக்கும் மேல இன்னைக்கு எலக்ட்ரானிக்கல் ஏற்றுமதி அப்படின்னு சொன்னா அதுல தமிழ்நாடு இன்னைக்கு தொடர்ந்து 3 வருஷமா முதன்மை மாநிலமா இருந்துட்டு இருக்கு. அது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு தொழில்துறை வளர்ச்சி, இன்னைக்கு இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ண இந்தியாவிலே தமிழ்நாடு தான் தொழில்துறையில முதன்மை மாநிலமா திகழ்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கு எண்ணற்ற தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டை நோக்கி வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில இன்னைக்கு எல்லா தொழிற்சாலையும் தமிழ்நாட்டை விட்டு போற ஒரு சூழலும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்பெல்லாம் இவ்வளவு பேசுறீங்களே, ஆனா உங்களுக்கு உண்மைக்கும் தெரியுமா, பெண்கள் உண்மையாலுமே பாதுகாப்பான மாநிலம் அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு. அதுல நிறைய டாப் சிட்டிஸ் எல்லாம் இதுல இருக்கு. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் அந்த மாதிரியான விஷயங்களும் இன்னைக்கு சென்சஸ் எடுத்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்க ஒரு பொய் கட்டமைப்பை, ஒரு பொய் பிம்பத்தை வச்சிங்க. ஆனா இன்னைக்கு அது உண்மையாயிட்டு இருக்கு. உங்களுடைய ஆட்சி காலத்துல இந்த 10 நாள்ல மட்டும் 20க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் இன்னைக்கு சமூக வலைதளத்துல வந்துட்டு தான் இருக்கு. இது எல்லாத்துக்கு மேல ஒரு விஷயத்த சொல்றேன். அதாவது பெண் ஒரு தொழில்துறை அமைச்சரா நான் வந்திருக்கேன், இது யாருக்கும் பொறுக்கலையா, என் மேல இவ்வளவு விமர்சனம் வைக்கிறீங்க அப்படின்னால நீங்க பேசுறீங்களே, நீங்க பேசுறதுதான் எனக்குமே விமர்சனமா வரும். யாருமே உங்க மேல எந்த விமர்சனமும் வைக்கவே மாட்டாங்க. நீங்க பண்ண விஷயம் தான். இன்னைக்கு பாருங்க, ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் குரூப்ஸ்ல கூட நீங்க ஏதோ விஷயம் பதிவுகள் நிறைய போட்டு அதெல்லாம் டெலீட் பண்ணிருக்கீங்க, ஏதோ செஞ்சிருக்கீங்க. அந்த விஷயமும் இன்னைக்கு சமூக வலைதளத்துல வந்துருச்சு மேடம். அதனால உங்களை யாருமே டிஸ்கிரேட் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. ஏன் சொல்றேன் அப்படின்னா, தேசிய சராசரி எடுத்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வேலைக்கு போறது அதிகமா இந்திய அளவுல தேசிய சராசரியில 26% தான். ஆனா அதுலயும் 43% பெண்கள் அதிகமா வேலைக்கு போகக்கூடிய மாநிலமா இன்னைக்கு தமிழ்நாடு தான் முதன்மை மாநிலமா இருக்குன்னு சொன்னா இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கோம். ஒரு சின்ன குழந்தைங்க மாதிரி நினைச்சிட்டு விளையாட்டு பண்ணிட்டு தயவு செஞ்சு இதையெல்லாம்
சிதைச்சிடாதீங்க. தமிழ்நாடு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மாநிலமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் இங்கே வந்து தொன்று தொட்டு ஒரு 50 வருஷம் 60 வருஷம் இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு அடித்தளம் போட்டு கொண்டு வந்திருக்கோம். ஸோ கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். எது கேட்டாலும் நான் இந்த கமிட்டி அமைச்சிருவேன், சிவகாசியில் இந்த பிரச்சனைக்கு நான் இந்த கமிட்டி அமைச்சிருவேன், அதில் எத்தனை எம்எல்ஏ வர போகிறாங்க, எத்தனை ஆஃபீஸர்ஸ் வர போகிறாங்க, இல்லை அதில் எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டாலும் அது உங்களுக்கு வரும், அது உங்களுக்கு செய்தியாக கொடுக்கப்படும். அப்படிங்கிற பதில் தான் உங்ககிட்ட இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சது முந்தைய அரசை ஏதாச்சும் ஒரு குறை சொல்லணும், அதற்கு கடன் ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிடலாம். அதுக்கு மேலே உங்களுடைய தொழில்துறை சார்ந்து ஏதாச்சும் ஒரு கேள்விகள் கேட்கும்போது அது சொல்லப்படும், அந்த கமிட்டி உங்களுக்கு அறிவிக்கப்படும், அது உங்களுக்கு கூடிய விரைவில் சொல்லப்படும். இப்படி நல்லா இல்லாமல் தெளிவாக ஒரு விஷயத்த யாரும் வந்து உடனே சொல்லணும்னு நினைக்கல, அந்த முழுசாக கற்றுக்கிட்டு அதற்கான விலக்குறைய ரொம்ப நீட்டாக கொடுப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். தயவு செஞ்சு இனிமேல் நான் திரும்பவும் சொல்கிறேன், பதவி வரும்போது பணிவு ரொம்ப அவசியம். இந்த பணிவு நிலை தான் மக்கள்கிட்ட போய் பணிஞ்சு வேலை செய்யறதுக்கு நமக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மக்கள் தான் உங்களை ஓட்டு போட்டு அமைச்சராக்கியிருக்காங்க. 29 வயசுல நான் அமைச்சராயிட்டேன் அப்படின்னு நீங்கள் பெருமையாக சொல்லலாம். இது உங்களுடைய டேலண்ட்டை பார்த்து இதை பார்த்து கிடைக்கல, மக்கள்னால தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்கள் வயதை ஒத்துன இளைஞர்கள் இன்னைக்கு எத்தனையோ பேர் வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வரக்கூடிய இந்த நல்ல வேலை வாய்ப்பெல்லாம் இப்படி தட்டி விட்டுட்டே இருக்கீங்களே, இனினாச்சும் கொஞ்சம் முழிச்சுக்கோங்க, உங்களுடைய மௌனத்தை கலைங்க. சிஎம் சாரும் இதை பற்றி பேசணும். தயவு செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள்லாம் இணைஞ்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய ஒரு தொழில் கட்டமைப்பு உருவாக்கி வச்சுருக்கோம். இதை கலைச்சி விட்டுறாதீங்க மேடம். இனிமேல்னாச்சும் கீர்த்தனா மேடம், எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் மறக்காமல் இருப்பீங்கன்றதையும் நாங்கள் நம்புகிறோம். அதனால் தயவு செஞ்சு இனினாச்சும் கொஞ்சம் பார்த்து நம்மளோட இளைஞர்களுக்கான பணியை தொடங்குங்க.